Hello students, welcome to V3IS Academy. இப்போ இந்த சம்மில் வந்துட்டு பாருங்கள், a man sells a shirt at 20% profit and another at 10% loss. If both shirts cost same, அதாவது காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு ரெண்டுத்துக்குமே சேம்னு சொல்கிறாங்க. ஃபைண்ட் த ஓவரால் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ். ஒருவன் ஒரு சட்டையை 20% லாபத்தில் விற்று மற்றொன்றை 10% இழப்பில் விற்றான். இரண்டின் வாங்கிய விலை ஒன்றே, அதாவது ரெண்டுத்தினுடைய காஸ்ட் ப்ரைஸும் சேமு. மொத்த லாப அல்லது இழப்பு சதவீதத்தை காண்க. ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு கொஷின். இப்போ வந்துட்டு பாருங்கள், எ மேன் செல்சியஸ் ஷர்ட்டு. இப்போது 2 ஷர்ட் வந்துட்டு இருக்குது. ஒன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெண்டுத்தினுடைய காஸ்ட் ப்ரைஸ். இது வந்துட்டு ஷர்ட் 1, இது ஷர்ட்டு 2ன்னு சொல்லி வச்சுப்போம். இது வந்துட்டு காஸ்ட் ப்ரைஸு, இது வந்துட்டு செல்லிங் ப்ரைஸுன்னு சொல்லி வச்சுப்போம். ஓகேங்களா, இப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு ஒரு ஷர்ட்டு ரெண்டுமே வந்துட்டு 100ரூவான்னு வச்சுப்போம். இது 100 யூனிட்டுன்னு சொல்லி நான் எடுத்துக்கேன். இது 100 யூனிட்டு, இது 100 யூனிட்டு. ஃபஸ்ட்டு ஷர்ட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, 20% ப்ராஃபிட், 20% லாபத்தில் விற்கிறாங்க. அப்போது இதில் 20% ப்ராஃபிட் அப்படின்னா 120 ரூபான்னு சொல்லி விற்போமா. 100 ரூபாயில் 20% எவ்வளோனா 20 ரூபா. ஓகேங்களா, ஸோ செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும், 100 + 20 120. கரெக்டாக. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, 10% லாஸ். இன்னொன்று ஓகேங்களா, மற்றொன்றை 10% இழப்பில் விற்றான். அப்போ -10%. 100 ரூபாயில் 10% எவ்வளோன்னு வரும், 10 யூனிட்டு. அப்போது 100 - 10 யூனிட்னா 90 யூனிட்டு. ஓகேங்களா, மொத்த லாப அல்லது இழப்பு சதவீதம் வந்துட்டு என்ன. இப்போது டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் ரெண்டுத்தினுடைய டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, இங்கே வந்துட்டு ஒரு 100, இங்கே வந்துட்டு ஒரு 100, டோட்டலாக 200 ரூபா. டோட்டல் ரெண்டுத்தையும் வந்துட்டு 200 ரூபாய்க்கு நான் வாங்குகிறேன். சேல் பண்ணுறது வந்துட்டு எவ்வளோக்கு சேல் பண்ணுறேன், 120 ப்ளஸ் வந்துட்டு ஒரு 90. ஸோ 210 ரூபாய்க்கு வந்துட்டு நான் சேல் பண்ணுறேன். அப்போது இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளவு எனக்கு வந்துட்டு ப்ராஃபிட் அப்படின்னா, செல்லிங் ப்ரைஸ் 210 ரூபா, காஸ்ட் ப்ரைஸ் 200 ரூபா. ஸோ 10 யூனிட் வந்துட்டு எனக்கு ப்ராஃபிட். கரெக்டாக ஓவராலாக பார்க்கும்போது 10 யூனிட் வந்துட்டு எனக்கு ப்ராஃபிட்டு. அப்போது பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் ஈக்குவல் டு ப்ராஃபிட் வந்துட்டு எவ்வளோ, 10 யூனிட்டு டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, 200 யூனிட்டு இன்ட்டு 100. ஓகேங்களா, ஸோ யூனிட் கேன்சல் பண்ணிடுவோம். ஒரு 0 இங்கேயும் ஒரு 0. ஸோ 1/2னா வந்துட்டு எவ்வளோன்னு வரும், 1/2 2 இதையும் கேன்சல் பண்ணோம்னா 5. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் ஈக்குவல் டு 5%. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, 5% ப்ராஃபிட். ஓகேங்களா.